மெயின் ஃபேப்ரிக்கில் கரெக்டான சைஸு கட் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கை லைனிங் கிளாத் மேலே வச்சு பின்னிங்லாம் போட்டு ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக அசையாமல் இருக்கிறதுக்காக பின்னெல்லாம் போட்டுட்டு அப்புறம் ஆக்சிலா சுற்றி அதாவது கம்பு கூட சுற்றியும் கழுத்தை சுற்றியும் தைச்சி விடணும். ஃப்ரண்ட் ஆஃப் த போர்ஷன் கவுனில் இருக்கிறத வந்து பாடி பார்ட் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன், பேக்கில் வந்து அக்கில் சுற்றியும் அதுக்கப்புறம் கழுத்து, அதுக்கப்புறம் வந்து அந்த பின் போடுற இடம், ஹூக் போடுற இடம், அந்த சென்டர் ஆஃப் த நெக்கிலேருந்து கீழே ஹிப்பு வர அங்கேயும் வந்து ஸ்டிச் பண்ணி விடணும். பின்னெல்லாம் போட்டு ஸ்டேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கர்வ்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு டர்ன் பண்ணி விடணும். ஒரு இதை ஃபஸ்ட்டு டர்ன் பண்ணி விட்டுட்டு ஃப்ரண்ட் சைடில் வந்து உள்ளே கூடி கொடுத்து ஃப்ரண்ட் சைடில் இருக்கிறதுலேருந்து உள்ளே கூடி கொடுத்து ஷோல்டரில் பிடிச்சிட்டு ஷோல்டரில் உள்ளே கூடி ஒரு இது உள்ளே கூடி இருக்கும், ஒரு இது வெளியே கூடி இருக்கும், உல்ட்டாவாக இருக்கும், ஒரு இது உல்ட்டாவாக இல்லாமல் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே விட்டு ஷோல்டரில் ஒரு அடி அடிச்சிடணும். அடிச்சுட்டு திருப்பி விட்டோம்னா ரெண்டுமே டேர்ன் ஆயிரும், ஃப்ரண்ட் சைடு வந்துடும். ஆனால் ஷோல்டர் ஸ்டிச்சஸ் வந்து உள்ளே போயிடும், ஹைடாயிரும். ஷோல்டர் ஸ்டிச்சஸ் வந்து ஹைட் ஆகிறதுக்காக அப்படி செய்யணும். ஒரு இதை வந்து நேரையும் ஒரு இதை வந்து உல்ட்டாவும் வச்சுட்டு ஒன்றுக்குள்ளே ஒன்று கொடுத்து ஷோல்டரில் வாங்கி ஷோல்டரில் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். எனக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிங்கிள் ஹேண்டில் கேமரா வியூ பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு தெரியும், லைட்டாக தெரியும், சில இடத்துல தெரியாது. அந்த இடத்துல அந்த எட்ஜு வந்து பாஸ் ஷேப்பில் வந்து டர்ன் ஆகிற இடம் 95 டிகிரி டர்ன் ஆகிற இடத்துல வந்து கட் பண்ணி விட்டுட்டோம்னா ஹூக் மாட்டுற இடத்துல வந்து ஷார்ப்பாக எட்ஜஸ் வந்து மடங்கி கொடுக்கும். வந்து ஒரு இதை வந்து உல்ட்டாவை மாற்றிட்டு ஒரு இதை வந்து மாற்றாமல் அப்படியே உள்ளே விடணும். உள்ளே விட்டு உள்ளே கூடி வாங்கி ஷோல்டரில் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுக்கலாம். அதை எப்படி நான் இந்த தடவை செஞ்சு சொல்லி காமிச்சிருக்கேன். அப்படி தான் ஷோல்டரில் வந்து சிலும்பல் எதுவும் இல்லாமல் ஸ்டிச்சிங் எதுவும் வெளியில் தெரியாமல் உள்ளுக்குள்ளே கூடி போயிடும். கிளாத் எதுவும் ஃபோல்டாக இருக்குது வெளியில் எதுவும் தெரியாமல் நீட்டாக இருக்கும். இப்போ உள்ளே கூடி விடணும். இது பேக் சைடு ரெண்டுமே வந்து திருப்பி வச்சு அமுக்கு தையல்லாம் போட்டாச்சு. உல்ட்டாவை திருப்பி அமுக்கு தையல் போட்டாச்சு. இதில் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து உல்ட்டாவை திருப்பாமல் இருக்குது. அதுக்குள்ளே கூடி அடியில் கூடி கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு ஷோல்டரில் மேலே எடுத்து விடணும், மேலே வாங்கணும், கீழே கூடி கொடுத்து மேலே வாங்கணும். அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுவிட்டோம். மிரரில் பார்த்துக்கிட்டே மிரர் வழியாக பார்த்துட்டு டேபிள் மேட்டில் வச்சுட்டு ஃபோனை டேபிள் மேட்டில் வச்சுட்டு மிரர் வழியாக பார்த்துட்டு செஞ்சு காட்டுறேன். நான் உள்ளே கூடி விட்டுருக்கேன். உள்ளே கூடி விட்டு ஷோல்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஃப்ரண்ட்டை வந்து திருப்பி விடணும். ஃப்ரண்ட்டை திருப்பி விட்டோம்னா பேக்கும் நீட்டாக இருக்கும், ஃப்ரண்ட்டும் நீட்டாக இருக்கும். ஷோல்டரில் எந்த ஒரு சிலம்பலும் இல்லாமல் நீட்டாக இருக்கும் ஷோல்டர். பின் போட்டிருக்கேன், அதனால் பின் வெளியில் நெட்டு வழியாக வெளியில் தெரியுது, அது நீட்டாக இல்லை. தச்சு முடிச்சிட்டேன். தச்சு முடிச்சுட்டு 2 கார்னர்ஸும் ஸ்லாண்டிங்காக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ஸ்டிச்சை ஒட்டி ஒரு கட்டிங் பண்ணி விட்டுறணும். நம்ம போட்ட ஸ்டிச்சை ஒட்டி ஒரு கட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் டர்ன் பண்ணும்போது இன்னும் நீட்டாக இருக்கும். டர்ன் பண்ணும்போது கேமரா வியூ இல்லை,
இதுதான் வந்து சென்டர் ஆஃப் த ஷோல்டர், டாப் ஆஃப் த ஷோல்டர். நெக்கோட 2 சைட்லேயும் வர்ற இடம். சரியா ஆங்கிள் ஹோல்டு பண்ணல. இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் நீட்டாக கம்பு கூட சுற்றி நீட்டாக வரும். ஸ்லீவ்லெஸ் டாப் வந்து கம்பு கூட சுற்றி நீட்டாக வரும். இப்படி செஞ்சால் ஒரு இதை வந்து டர்ன் பண்ணிவிட்டு ஒரு இதை டர்ன் பண்ணாமல் உள்ளே விட்டு வாங்கி மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டா ஆக்சிலா சுற்றி வந்து நீட்டாக வந்து ஆக்சிலா சுற்றி நீட்டாக இருக்கும் ஸ்லீவ்லெஸ் டாப். இப்போ வந்து கீழே பாட்டம் அட்டாச் பண்ணணும். கவுனில் அம்பர்லா கவுன் கீழே வந்து அட்டாச் பண்ண வேண்டியது டைம். மேலே வந்து நீட்டாக பொசிஷனாக எடுத்து வச்சுக்கிட்டு ஒன்றை வந்து உள்பக்கமாகவும் ஒன்றை வெளிப்பக்கமும் வச்சு ஜாயின் பண்ணணும். அப்போ கரெக்டாக வந்து உள்ள கூடி ஸ்டிச்சஸ் வரும். கரெக்டாக கீழ்ப்பகுதியோ மேல் பகுதியோ வந்து ஒன்றை உள்ட்டாகவும் ஒன்றை வந்து நேராகவும் வச்சு ஜாயிண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஸ்டிச்சஸ் உள்ளே போகும், வெளியில் வந்து நீட்டாக இருக்கும். மேக்ஸிமம் மேலே இருக்கிற டாப்பு போர்ஷனை வந்து நேராக வச்சுட்டு கீழே ஸ்கர்ட் போர்ஷனில் உள்ட்டாவாக போட்டு ஒரு ஸ்டிச்சஸ் ரவுண்டாக கொடுத்துடணும். ஆமாம், கொடுத்து முடிச்சாச்சு. ஃபினிஷிங் வந்துருச்சு, நீட் ஃபினிஷிங் கிடச்சிருச்சு. பவு எதுவும் வைக்கிறதா இருந்தால் லேட்டாக தான் வந்து